அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 131 அதிகாரம் பெரிய ஆவிக்குரிய வளர்ந்த மனிதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சிறிய சங்கீதமாக தாவீது இதை எழுதியிருக்கிறதை, அவனுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதி நாட்களில் மருத்துவ வசதிகள் அதிகமில்லாத நேரங்களில் நாமும் கூட மருத்துவ வசதிகள், இன்றைக்கு குழந்தைகள் உருவான நாளிலிருந்து அவைகள் பிறக்கிற நாள் வரையிலும் அநேக ஸ்கேன் இவைகள் எல்லாம் பார்த்து தலையில் கொடி சுற்றி கொண்டது, குழந்தை இப்படி வளர்ந்திருக்கிறது, இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த அறிவியல் காரியங்கள் வளர்ந்த நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஆதி நாட்களிலே அப்படிப்பட்ட வசதிகள் இல்லாத நேரங்களிலே குழந்தைகள் அழுதாலே அவைகள் மரித்து விடக்கூடாது என்பதற்காக அவைகளுக்கு அடிக்கடி பால் கொடுத்து அதை தாயானவள் வளர்க்கக்கூடியவளாக இருந்தாள். ஆதியாகமம் 21:8 ஈசாக்கை குறித்து எழுதியிருக்கிறது. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அந்த 4-5 வயதுகள் ஆன பின்பு அவர்கள் இனிமேல் குழந்தைகள் தாய்ப்பால் இல்லாமல் பிழைத்து கொள்ளும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அந்த பாலை குடிப்பதை மறக்கடிக்க பண்ணுகிறதற்கு தாயானவள் பால் கொடுக்காமலும் குழந்தையை கொஞ்சுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளவும் அவள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தை தனது மனதிலே அது நினைக்க ஆரம்பிக்கும், தாய் முன்பு போல நம்மை கொஞ்சுவதில்லையே, காரணம் என்ன, நான் என்ன தவறு செய்தேன் என்று அவைகள் உணரும் பொழுது திரும்ப அவைகள் பார்க்கும் தாய் தன்னுடைய மார்போடு அணைத்து கொள்வதையும் மடியிலே அவள் தூக்கி வைத்து கொள்வதையும், பால் மாத்திரம்தான் கொடுக்கவில்லை, மற்றபடி எல்லா அரவணைப்பும் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்த பொழுது அது மீண்டும் அழுது தாயை தொந்தரவு செய்வதில்லை என்கிற ஒரு பின்னணியிலே இந்த வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள முடியும். தாவீதும் இதே போல தான் ஆண்டவருக்குள்ளாக பிறந்த பொழுது, ரட்சிப்படைந்த முதலிலே அவனுக்கு அபிஷேகம் கிடைத்த பொழுது அவன் அத்தனையாய் பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டு எல்லா காரியங்களையும் செய்கிறதை பார்க்கிறார். கோலியாத்தை வீழ்த்துகிறார். ஜனங்கள் ராஜாவுக்கு மேலாகவே அவரை புகழ்கிறார்கள். அவர் ராஜாவினுடைய மருமகனாகிறான். அங்கே அவன் அவ்வளோ பெரிய நிலைமையில் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக அந்த சவுலினால் பகைக்கப்பட்டு துரத்தப்பட்டு கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், ஓடுகிற வாழ்க்கைகள், உயிருக்கு பயந்து ஓடுகிற வாழ்க்கைகள், இவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்விலே நடக்கும் பொழுது அவன் உட்கார்ந்து அவன் யோசிக்கிறான், ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதில்லை, நான் ரொம்ப இருமாப்பா, அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப பெருமையான வாழலையே, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன்னு சொல்லி ரொம்ப மேட்டிமையாயும் நான் இருக்கலையே, உம்மை பார்க்க பார்க்க சன்னாக நான் மாறுகிறதற்காக என் ஐயானது சின் என்கிற அந்த இங்கே ஆங்கில வார்த்தையில் உள்ள ஐயானது நான் சொல்லுகிற வார்த்தையானது நான் ஒன்றும் இல்லை, சீரோனி தானே மாறி இருக்கிற, எல்லா காரியத்துக்கும் உங்கள்கிட்ட தானே நான் கேட்குறேன், ஆனால் என் இருதயம் இருமாப்பாவும் இல்லையே, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளுமாயும் இல்லையே, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லையே, எனக்கு தேவையில்லாத வேலையை போய் நான் செய்கிறதும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆண்டவரே நான் உம்முடைய காரியங்களிலே, நான் கேட்கிற ஜெபங்களிலே நான் பெற்றுக்கொள்ளாதபடி என் வாழ்க்கையில் என்ன பாவம் இருக்கிறது என்பதை அவர் கேட்பது போல கேட்டுவிட்டு திரும்ப அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிற, எனக்கு தெரிந்து கொண்டது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன், 4 வயது 5 வயதை நான் தாண்டி விட்டேன், ஆகவே தாயின் பால் மறந்த குழந்தை அது தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிறது, தாயினுடைய அன்பு குறையவே இல்லை, ஆனால் பால் மாத்திரம் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நிலைமையை இப்பொழுது என்னுடைய ஆத்துமா புரிந்து கொண்டது. உம்முடைய அன்பு நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஒரு தாயின் அன்பு குழந்தையின் மேல் எப்படி இருந்ததோ அதே போல தான் ஆண்டவரே நீங்கள் என் மேலே அன்பு குறையாமல் அதே அன்போடு கூட தான் என் கூட இருக்கிறீங்க, அதனால் இப்போ நான் என் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தையை போல நான் அமர பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக. எதற்காக நம்பணும்? சங்கீதம்
137 கர்த்தரிடத்துல தான் கிருபையும் அவரிடத்துல தான் திரளான மீட்பும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர் தான் நமக்கு அன்பை தர முடியும், கிருபையை தர முடியும். தகுதி இல்லாத என்ன அவர் தான் நேசிக்க முடியும். அவரிடத்துல தான் திரளான மீட்பு உண்டு. இன்றைக்கு ஒருவேளை ஏதோ கிடைக்காதது போல இருக்குதா? அவருடைய அன்பு குறையவே இல்லை. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல், எல்லா நாளும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக என்று இந்த சங்கீத பகுதியை முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட நாளிலே தொடங்கப்பட்ட நாம் ஆண்டவரிடத்தில் அநேக நேரங்களில் எதை கேட்டாலும் உடனே கிடைக்கிறது போல இருக்கும். ஒரு தகப்பன் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு செல்வது போல. 2வது மோசையை சொல்லிக் கொடுக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன்னை போல மாற்றும்படியாய் கொஞ்சம் ஒரு கொடூர தாயை போல அது செயலாற்றுகிறதை போல ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பூரண புருஷராக மாறத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதியாக இருந்து சில காரியங்களை நமக்கு செய்ய பண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை காட்டும் வண்ணமாக நாம் எந்த தவறும் செய்யாத போது கூட நம்முடைய ஜெபங்களுக்கு காலதாமதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவினிடத்தில் கேட்டால் அவர் சொல்கிறார், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைகளைப் போல் ஆகணும். பிள்ளைகளைப் போல் ஆகிறதுனா இருதயத்தில் இருமாப்பை நாம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக நான் இருமாப்புடையவனாக இருந்தேன், இப்பொழுது நான் இருமாப்புடையவன் அல்ல என்று தாவீது சொல்லுகிறது போல நம்முடைய இருதயத்தில் நான் அப்படி வைராக்கியமாக இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு குழந்தையைப் போல இயேசுவுக்குள்ளாக பிறந்த பின்பு மாறிவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல, நான் அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், நான் ஆண்டவருக்குள்ளாய் பிறந்திருக்கிறேன் என்கிற மேட்டிமையெல்லாம் குறைந்த ஆண்டவரே, எனக்கு நீர் தந்த ரட்சிப்பு அது உங்கள் கிருபை ஆண்டவரே, இப்படியே வேறுபட்ட ஒரு பாவியையும் ரட்சித்தீரே, அந்த அன்புக்கு நன்றி கடனாக என்ன செய்யணும்? அந்த மேட்டிமை குறைந்த ஒரு வாழ்க்கை. பெரிய காரியங்கள் எனக்கு நான் செஞ்சிருவேன், இந்த உலகத்தில் நான் சாதிச்சிருவேன், அப்படி இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்கிறதற்கு உங்கள் கிருபை தேவை ஆண்டவரே. நீங்கள் என் கூட இருந்தால் உம்மால் தான் நான் ஒரு சேனைக்குள்ளே போக முடியும், உம்மால் தான் நான் ஒரு மதிலை தாண்ட முடியும். பெரிய காரியங்கள்லாம் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிட மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சு போச்சு, தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். நான் ஒரு ஆவிக்குரிய முதிர்ந்த நிலைமையில் நான் வளர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை பார்க்க நான் ஒன்றும் இல்லைங்கிறத உணர்ந்து இந்த உலகத்தில் உம்மை மாத்திரம் எனக்குள்ளாய் உள்வாங்கி நான் பிரதிபலிக்கிற ஒரு சூரிய கதிர்களை உள்வாங்கி பிரதிபலிக்கிற ஒரு சந்திரனை போல மாத்திரம் நான் வாழ்ந்திருக்க எனக்கு செய்யுங்க. நான் இது முதல் எந்தெந்தைக்கும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய திரளான மீட்பையும் நம்பி மாத்திரம் என் வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்ந்துவிட விரும்புகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிறது போல நாமும் ஆண்டவரிடத்தில் நெருங்க ஆண்டவரிடத்தில் கிட்ட வர நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறி அவரை போல கிறிஸ்துவை போல கண்ணாடியிலே அவருடைய மகிமையை முகமுகமாய் கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிறதை இந்த சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்குள்ளாக அவரை போல மாற பிரயாசப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா.